Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlogனு பாத்தீங்கன்னா மஸ்கட்ல நடந்த ஒரு ஃபுட் காம்படிஷன் பத்தின டீடைல் தான். சோ வாங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் டோட்டலா வந்து ஷேர் பண்ண போறேன். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ப்ளஸ்ஸோ மைனஸோ நான் அதை வந்து ஓபனா ஷேர் பண்ண போறேன். சோ இந்த காம்படிஷன் வந்து என்னைக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 17 நடந்தது. Thursday ஈவினிங் போல. இது வந்து பனோரமா மால்ல வச்சு நடந்தது. இங்க வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஃபுட் காம்படிஷனும் வந்து அன்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து 3 ரியால் அப்படிங்கறத வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்ன நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து ஒரு 3-4 காம்படிஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அட்டெண்ட் பண்ணிட்டு இது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ எங்கேயுமே வந்து என்ட்ரி ஃபீ வந்து கிடையாது. ஆனால் இவங்க வந்து என்ட்ரி ஃபீ வந்து வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களாவே தனியாக கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்தே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபுட்டு தான் கொண்டு வரணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஒரு மெயின் டிஷ் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சூட்டபிளான ஒரு சைட் டிஷ் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு ஃபுல் டிஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நானுமே என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல் டிஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக சரி நம்ம கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்ட்டு க்ரியேட்டிவாக சாலட்டில் இருந்து ஸ்டார்டரில் இருந்து எல்லாமே சூப்பில் இருந்து டெசர்ட் வரைக்கும் கொண்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 2 டேஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷன் வீடியோவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அது போட இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்னலாம் பண்ணேன் ப்ரிப்பரேஷன் அந்த வீடியோவும் இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால என்னால் எல்லா டிஷ்ஷையுமே வந்து கவர் பண்ண முடியல. கொஞ்சம் டிஷ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே அதுக்கு முந்தின நாள் எடுத்து வச்சதுனால எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் டே என்ன மைண்டில் பிளான் பண்ணனோ அதை வந்து நான் வந்து என்னோடய பிளேட்டில் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ நான் வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மீலாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து இந்த காம்படிஷனில் மொத்தம் வந்து 12 பேர் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 8-9 பேர் வந்து நார்த் இந்தியன் தான். ஸோ 2 பீப்புள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ், அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஸ்ரீலங்கன், இந்த மாதிரி எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சு. கேக் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்தது. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷு தான் அப்படிங்கிறது வந்து இல்லை. நான் என்ன டிஷ்ஷஸ்லாம் கொண்டு போனேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாலட் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சூப்பு, அது கூட அதுக்கு டாப்பிங்கில் வந்து ப்ரெட்டெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி அதையும் கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸ்டார்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாசேஜ் ரோலு, அது கூட ஒரு டிப்பிங் சாஸ் மயோனைஸ் வந்து வச்சுருந்தேன். மெயின் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் புலாவ் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம கோகோனட் புலாவ், ஒயிட் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் எடுத்து புலாவ், ரெட்டுக்கு வந்து டொமேட்டோ புலாவ், அதுக்கப்புறம் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் அண்ட் கோரியண்டர் புலாவ். இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ஆகிற மாதிரி ஒரு கறிவேப்பிலை சிக்கன் வறுவல் பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெசர்ட் தாங்க. டெசர்ட் வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட் வந்து எல்லாமே நானே க்ரியேட் பண்ணது. ஸோ அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் வந்து அதுக்கு முந்தினாலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கும் மேலே நம்மளோட பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியில் பண்ண ஹல்வா வந்து வச்சுருந்தேன். அந்த ரெசிபி ரொம்ப சூப்பருங்க. எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது என்னது பிளாக் கலரில் இருக்குது, என்னதுன்ட்டு. இன்க்ளூடிங் நார்த் இண்டியன்ஸ் கூட நம்மளோட அந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ அவங்ககிட்ட வந்து இது ஒரு ரைஸ் அப்படின்னு சொன்னால் பிளாக் கலரில் ரைஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கருப்பு கவுனி அரிசி பற்றி எல்லாரும் கேட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒமானி, இன்னொருத்தங்க யாருன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நான் ப்ரெசென்ட் பண்ணது. அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இண்டியன்ஸ். ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணவங்க, ஜட்ஜ் பண்ணவங்க வந்து ஒமானி தான். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட இந்தியன் ஃபுட்டு வந்து
தெரிஞ்சிருக்கும், அதோட டேஸ்ட் தெரியுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னை விட நல்லா பண்ணவங்க, டேஸ்ட் நல்லா இருந்தவங்க, எனக்கே 2 பேர் டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆனால் அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அந்த ஒமானி ரிலேட்டட் கேக் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிக்கனில் ஒரு வெரைட்டி சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் அந்த இந்தியன் ஃப்ளேவர்ஸ் எதையுமே அவங்க வந்து எடுத்துக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வின் பண்ணவங்களுக்கும் ப்ரைஸ் மணி ரொம்ப லோவாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வின்னிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக வந்து ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு வந்து சில ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரோகன் ஜோஸ் வந்து நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் இந்த ஒரு இது காம்படிஷனில் தான் சாப்பிட முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கான வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் பாயிண்ட் தான். நிறையா இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த லோக்கலாக அந்த மாதிரி காம்படிஷன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எல்லாரும் பண்ணுறவங்கள நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நிஜமாவே உங்களோட குக்கிங்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ நாங்களும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாய்.